ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி டைட்டில் டீசர் வெளியாயிடுச்சு. டீசர் செம மாசா கூஸ் பம்ஸா இருக்கு. ஒரு பக்கம் ஆக்டர் அத்ர்வா அவர்களோட லுக் பாத்தீங்கன்னா இளம் கல்லூரி மாணவனா பயங்கர ஆப்டா இருக்காரு. அண்ட் ஸ்ரீலீலா ஒரு தெலுங்கு பெண்ணாவே வராங்க போல. தென் ஜெயம் ரவி அவர்களுக்கு வில்லன் கேரக்டர் பொருத்தமா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் அவரோட லுக் அண்ட் ஆட்டிடியூட்லாம் வில்லன் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா தான் இருக்கு. தென் ஃபைனலா சிவகார்த்திகேயன் செமையா இருக்காரு. போராட்டத்தை வழிநடத்தி நடத்துற அளவுக்கு ஒரு தகுந்த மெச்சூர்டான காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு. அவரோட காஸ்டியூம்ஸ் அண்ட் எண்டுல வர லுக்லாம் சூப்பர். அண்ட் படத்தோட கதை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தினதுன்றதால ரொம்ப பொலிட்டிக்கலா இருக்கும். ஜனரஞ்சகமா ரசிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் இந்த டீசர் ஜஸ்ட் பொலிட்டிக்கலா மட்டும் இல்லாம பயங்கர மாசாவும் இருக்கு. சோ ஒரு தரமான படமா வர்றதுக்கான எல்லா அம்சமும் இந்த டீசர்லயே தெரியுது. ஜி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். படத்துக்கு இருந்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரியே ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் டீசரை கொடுத்திருக்காங்க சுதா கொங்காரா அண்ட் டீம். டெஃபினட்டா தமிழ் சினிமா ஆடியன்ஸ் பயங்கரமா எதிர்பார்க்கிற ஒரு படமா இது இருக்க போகுது. அண்ட் ஆல்மோஸ்ட் மணிரத்னம் அவர்களோட ஆயுத எழுத்து வைப்லயே இருக்கு. அண்ட் இயக்குனர் சுதா கொங்கரா அவர்கள் மணிரத்னம் அவர்களோட அசிஸ்டன்ட்ன்றதால கண்டிப்பா அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். சோ அமரன் மாதிரியே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இதுவும் ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பராசக்தி டைட்டில் டீசர் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.